வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணைக்கு தாங்க வந்திருக்கோம். கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு நிறைய விளக்குகளை இவங்க விற்பனைக்காக வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க எல்லாத்தையுமே பார்ப்போம். கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணை ரொம்ப பெருசுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்குது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது, செகண்ட் ஃப்ளோர் 3 ஃப்ளோரில் இவங்க நிறைய பூஜை பொருட்கள் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஐயப்ப பூஜைக்கு தேவையான ஐயப்ப பக்தர்களுக்கான நிறைய பூஜை பொருட்களும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஐயப்ப விளக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறதுக்காக நிறைய பேர் ஐயப்ப விளக்குலாம் வாங்குவாங்க. அது மாதிரி நிறைய குத்து விளக்குகள் எல்லாமே இங்கே வெரைட்டியாக வச்சுருக்காங்கங்க. அதை தான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரி ட்ரேடிங் ஷாப்பிங் மாலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பள்ளிக்கரணையில் இருக்க கிரி ட்ரேடிங் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கார்த்திகை தீபம் வந்துருச்சு. ஸோ விளக்குகள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளக்குகள்லாம் சூப்பரா இருக்கும். அது எக்ஸாம்பிளே பாருங்க, சபரிமலையில தான் இந்த மாதிரி படிக்கட்டுல அழகா விளக்குலாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இப்பவே கொண்டு வந்துட்டாங்க. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க விளக்குகள் எல்லாமே பாருங்க எவ்வளவு அழகழகா பெருசா நல்ல வெயிட்டா. உங்களுக்கு குத்து விளக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம். பாருங்க ஒவ்வொன்றும் எவ்வளவு தள்ளவே முடியலங்க, நகர்த்தவே முடியலங்க, அந்த அளவுக்கு ஒரு வெயிட்டா இருக்கு. பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்க, இது பாருங்க என்னோட இதுவே இருக்கு, எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்க. இந்த விளக்கு ஒவ்வொரு விளக்குமே சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் பாருங்களேன், விநாயகர் குத்து விளக்குல இருக்க மாதிரி என்னோட ஹைட்டுக்கு கொஞ்சம் தான் கம்மியா இருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு இருக்கு பாருங்க. விநாயகர் பாக்குறதுக்கே ரொம்ப லட்சணமா இருக்காருங்க. செம்ம வெயிட்டுங்க, இதை தூக்கவே முடியாது, நகர்த்தவே முடியாதுங்க. வீட்டுல வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இந்த விநாயகர் குத்து விளக்கு. விநாயகர் மட்டும் இல்லைங்க, அன்னப்பறவை கூட இருக்கு. இங்க பாருங்க அன்னப்பறவை எவ்வளவு அழகா, எவ்வளவு லென்த் பாருங்களேன். இங்க பாருங்க அன்னப்பறவை வச்சு லென்த்தியா ஒரு குத்து விளக்கு வீட்டுல வச்சீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதை விட சின்ன சைஸ் கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இவ்வளவு அழகழகான விளக்குகள் எல்லாமே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ட்ரெய்லர் தாங்க. மேல இதை விட சூப்பர் விளக்கெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன். இங்க பாருங்க ஸ்டெப்ஸ்ல பாருங்க விளக்குகள், நிறைய விளக்குகள், ஸ்டெப்ஸ் ஃபுல்லாவே விளக்குகள் தாங்க. நம்ம இப்ப மாடிக்கு போகலாம். மாடியில போயிட்டு இன்னும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நான் காட்ட போறேன். வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்ப போன உடனே பாருங்க ராதே கிருஷ்ணர் தான் இருக்காரு, பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்காங்க. நம்ம இப்ப உள்ள போயிடலாங்க. இப்ப நம்ம விளக்குகள் எல்லாமே பார்க்க போறோம். இங்க பாக்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா குத்து விளக்குங்க. இது ஐயப்ப விளக்கு. எல்லாமே சைஸ் வாரியா இவங்க எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா வாராகி விளக்குன்னு சொல்லுவாங்க. அது நிறைய தீபம் எண்ணெய் ஊத்தி நல்லாவே நம்ம ஏத்தலாம். இது ஏத்தனா ஒரு நாள் ஃபுல்லா இல்ல 2 நாள் கூட எரியும், அந்த அளவுக்கு அதாவது ஆழமா இருக்கு. அந்த மாதிரி தீபமும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா சங்கு சக்கர குத்து விளக்கு பாருங்க, சங்கு இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா சக்கரம் இருக்கு, ஐ மீன் சங்கு சக்கர விளக்கு இருக்கு. குபேர தீபம்னு சொல்லுவாங்க, அகல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இது பாத்தீங்கன்னா குபேர தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வீட்டுல ஏத்துனீங்கன்னா ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதாவது பெருமாள் பக்தர்களா இருக்கட்டும், அவங்க சங்கு சக்கர பெருமாள் விளக்குங்க. இது பாத்தீங்கன்னா படி விளக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், ஒரே நேரத்துல அட் அ டைம்ல 5 விளக்கு 5 அகல் தீபம் ஏத்தலாம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா பாவை விளக்கு. லக்ஷ்மி குபேரர் விளக்கு. இங்க பாருங்க லக்ஷ்மி இருக்காங்க, குபேரர் இருக்காங்க, மேல மகாலட்சுமியும் இருக்காங்க. அதாவது குபேரரோட ஒய்ஃப் மகாலட்சுமி எல்லாருமே இருக்காங்க. இது ஏத்துனா கூட ரொம்பவே விசேஷம் சொல்லுவாங்க. இப்ப எல்லாருமே காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்தும் போது கூடவே இந்த குபேரர் விளக்கைய ஏத்துறாங்க. அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து இது பாத்தீங்கன்னா குபேர விளக்கு. பாருங்க குபேரர் பாருங்க எவ்வளவு ஒய்யாரமா படுத்துட்டு இருக்காரு. இதுலயும் நம்ம தீபம் ஏத்துனீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்கும். அடுத்தபடியா பாருங்க கருமாரி அம்மன் விளக்கு. இது பாருங்க சங்கு சக்கர விளக்கு, சங்கு சக்கர விளக்கு. அதே மாதிரி பாவை விளக்கு. இந்த பாவை விளக்கு பாத்தீங்கன்னா இது பாருங்களேன் அழகா பாருங்க, வீல்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க, யானை இருக்கு, அதுக்கு மேல இந்த பாவை அகல் வச்சு அதுல தீபம் ஏத்துனீங்கன்னா பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு லுக்கா இருக்கும். அதே மாதிரி இது சங்கு சக்கர விளக்கு. பெருமாள் இருக்காங்க, சங்கு சக்கரம் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் விளக்கு. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா நாக விளக்கு. நாகம் விளக்க பாத்துக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் இங்க வச்சிருக்காங்க. இதுல நாக விளக்குலயே இதை பாருங்க
இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நாகம். சில பேர்லாம் நாக விளக்கு ஏற்ற பயப்படுவாங்க. சில பேருக்கு நாகம் வந்து குலதெய்வமாக கூட இருக்கும். அவங்களாம் வந்து என்ன தீபம் ஏற்றணும் அப்படி யோசிக்கும் பொழுது இதில் நீங்கள் நெய் விட்டு திரி போட்டு ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு தீபம் தான். இது வந்து யானை மேலே தீபம் இருக்கா மாதிரி இந்த மாதிரி தான். இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு அழகழகான விளக்குகள் எல்லாமே இங்கே இருக்குங்க. இது எங்கே இருக்குன்னா கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணையில் தான் இருக்குது. பள்ளிக்கரணையில் மிகப்பெரிய ஷாப்புங்க. நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்வதி இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து தத்தாத்திரேயர் சொல்லுவாங்க. நோயெல்லாம் நம்ம போகிறதுக்கு வந்து தத்தாத்திரேயரை கும்பிடணும்னு சொல்லுவாங்க. தத்தாத்திரேயர் இருக்காரு. அதுக்கு அடுத்த படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் இருக்காங்க. இது வந்து படின்னு சொல்லுவாங்க. கேரளால இதை பரான்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நெல்லெல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அதை பரான்னு சொல்லுவாங்க கேரளால. ஐயப்ப பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்குது பாருங்க. இதுவே இந்த பராவே சின்ன சின்ன சைஸ்ல எல்லாமே கிடைக்குது. நிறைய குத்து விளக்குகள், நீங்க என்ன மாதிரி குத்து விளக்குகள் கேட்டாலுமே இங்க அவைலபிளா இருக்குங்க. இப்போ நீங்கள் அழகழகான விளக்குகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சில விளக்குகள்லாம் எதிர்பார்ப்போம், இந்த மாதிரி விளக்குகள் நம்ம வீட்டுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆனால் சில நேரங்களில் கிடைக்காது. ஆனால் இந்த கிரி ட்ரேடிங்கில் எல்லா விதமான விளக்குகளும் கிடைக்குங்க. இங்கே பூ மாலைகள் எல்லாமே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த வாசல்லாம் அதுக்கான நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இங்கே எல்லாமே விலை குறைவு தான். மற்ற இடத்துல பார்க்குறதுக்கும் இங்கேயும் நிச்சயமாக விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். சாமிக்கு வந்து கிரீடம் மாதிரி வைக்கிற ஐட்டம் எல்லாமே கூட இங்கே இருக்குது. அதாவது உங்கள் பூஜை அறைக்கு தேவையான அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது. ஐயப்ப பக்தர்களுக்கான அந்த வஸ்திரம் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஐயப்பன் அந்த சபரிமலைக்கு போடுறதுக்கு அந்த வேட்டி எல்லாமே இருக்குது. எல்லா கலர்லேயுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகழகான விளக்குகள் எக்கச்சக்கமாக, அதாவது ஒரு பீஸ் 2 பீஸ் இல்லாமல் எனக்கு ஒரு 100 பீஸ் வேணுங்க அட் அ டைமில் அப்படின்னு கேட்டால் கூட கிடைக்குங்க. அந்த மாதிரி விளக்குகள் எல்லாமே இருக்குது. நல்லா வெயிட்டாக உங்களுக்கு வேணும்னா, நல்ல வெயிட்டாக விளக்கு வேணும்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். ரொம்ப சின்னதாக எனக்கு ரொம்ப வெயிட்டாலாம் வேணாங்க, லைட் வெயிட்டில் விளக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சைஸ்லேயும் விளக்குகள் வச்சுருக்காங்க. மணி வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பெல் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கே இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே கிரி ட்ரேடிங்கை வீடியோ நான் போட்டிருக்கேங்க. இது வந்து நான் 2வது முறையாக இந்த இடத்துக்கு வரேன். ஆக்சுவலாக நவராத்திரி டைமில் பார்த்தீங்கன்னா கொலு பொம்மைகள் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக வச்சுருந்தாங்க. இப்போ வந்து விளக்குகளால் இது எல்லாமே அலங்கரித்து வச்சுருக்காங்க. குட்டி குட்டி அகல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குங்க. அதாவது விளக்குலேயே அழகழகான விளக்குகள் எல்லாமே இப்போ நான் காட்டுறது எல்லாமே பித்தளையில் ரொம்ப அழகழகான விளக்குகள் எல்லாமே தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுலேயே நிறைய வெரைட்டி டிசைனாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் அவங்க கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ விளக்குகள் இருக்குது. எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. அகல் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளால் பித்தளை விளக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் என்னால் வாங்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு அகல், குட்டி குட்டியான அகல் எல்லாமே கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. அதாவது சுவாமிக்கு, அதாவது அம்பாளுக்கு நம்ம புடவை சாத்தணும் அப்படின்னு நினைப்போம். சின்ன சின்ன வஸ்திரம்லாம் அதெல்லாமே கூட இருக்குது. பட்டு துணியும் இருக்குது. சிம்பிளாக வச்சு சாமியை நான் அலங்காரம் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸு, பூஜா டெக்டைல்ஸுன்னு சொல்லி ஒரு ரேக்கே வச்சுருக்காங்க. அது ஃபுல்லாகவே சுவாமி ரூமுக்கு நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு, சுவாமி அலங்காரம் பண்ணுறதுக்கான இது எல்லாமே இங்கே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கில் நீங்கள் இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிராஸ் ஐட்டம்னாலே கேட்கவே வேணாம். அது ஒரு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சுவாமி சிலைகள் வந்து வச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. நம்ம நிறைய பிளாஸ்டிக், இரும்புன்னு சொல்லிட்டு நிறைய வைக்கிறோம். ஆனால் பித்தளையில் இந்த மாதிரி வால் ஹேங்கிங் மாட்டிங்கன்னா உங்கள் அதாவது வீடு ரிசப்ஷனில் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாலில் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த சூரிய பகவான் இங்கே மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குங்க. வீட்டு வாசலில் மாட்டலாம், அழகாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயும் கூட மாட்டிக்கலாம் பாருங்கள். விநாயகர், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வச்சு அதில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை நீங்கள் பிரபைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பிரபையில் மணி தொங்குற மாதிரி இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அதை நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிட்டு அழகாக வால் ஹேங்கிங் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குங்குமச்சிமிழ் பாருங்கள், இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். நமக்கு குங்குமச்சிமிழ் வேணும்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம். மாதிரி பாருங்கள், அழகழகாக டிசைனாக இருக்குது. கோமாதா பாருங்கள், அது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சாதாரண குங்குமச்சிமிழும் இருக்குது. அப்புறம்
சின்னம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சங்கு விளக்குங்க. சங்குல வந்து பெரிய சைஸில் விளக்கு வச்சுருக்காங்க, சின்ன சைஸ்லேயும் சங்கு விளக்குகள் வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே பெருமாள் பக்தர்களுக்காகவே அந்த விளக்கெல்லாமே வச்சுருக்காங்களாம். அது நிறைய போகுதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சந்தன கிண்ணம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிண்ணம் நிறைய இருக்குது. அதுவுமே குட்டி பெருசுன்னு இருக்குது. விபூதி போடுறது, அதுக்கப்புறம் நம்ம பூஜைக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த மாதிரி கிண்ணம்லாம் இருக்குது. இது வந்து பரா சொன்னோம் பார்த்தீங்களா, ஐயப்ப கேரளாவில் வச்சுருப்பாங்கன்னு, அது சின்ன சைஸில் இருக்குது. நம்ம வெளியில் பார்த்தது பெரிய சைஸில் இருந்தது, இப்போ சின்ன சைஸில் இருக்குது. இது பாருங்கள், ஆழாக்கு, பித்தளையில் ஆழாக்கு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தாங்க குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் கூட இருக்குது பித்தளையில். இப்படி தாங்க கிரி ட்ரேடிங் செம்ம சூப்பருங்க. அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டிங்கன்னா போகிறதுக்கு மனசே வராதுங்க. இதில் இல்லாத ஐட்டம்ஸே இல்லைங்க. இது பாருங்கள், குட்டி குட்டி ஸ்டெப்ஸு, அப்புறம் கிருஷ்ணர் பாதம் அதெல்லாமே கூட இருக்குது. இங்கே பாருங்களேன், குட்டி குட்டி படிக்கட்டெல்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். டிசைனாக இருக்குது, கோலம் போட்டு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி விளக்கு எல்லாமே இருக்குது. குத்து விளக்கு ஓம் போட்டு விளக்கு எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். குத்து விளக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க, அகல் மாதிரி வச்சுருக்காங்க. தீபம் ஏற்றுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கார்த்திகை தீபத்தை நீங்கள் வந்து கிரி ட்ரேடிங்கோட செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாங்குறீங்க வாங்கலைன்றதெல்லாம் செகண்டரி. இந்த ஷாப்புக்கு ஒரு வாட்டி வந்து நீங்கள் பாருங்கள், அப்போ தான் இதோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்க. ஓகே, இன்னும் ஆக்சுவலாக நான் இப்போ காட்டுறது கொஞ்சம் தான், இன்னும் நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க. இது பாருங்கள், காமாட்சி விளக்கு எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்ததுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விளக்குகளால் நிரம்பி இருக்குங்க கிரி ட்ரேடிங் பள்ளிக்கரணை. ஸோ நம்ம இந்த வீடியோவை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. அழகழகாக நானும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கார்த்திகை தீபத்தை ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நிறைய விளக்குகளால் உங்கள் வீடு நல்லா அலங்காரமாக ஜொலிக்கட்டும். நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.